வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 1 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 8ன்னும் போது அது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு மனக்கலக்கத்தையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொத்துக்களால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நடக்கிற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ தாயார் வழி சொந்தங்களால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா குரு சனியில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு உடம்பு ஒரு மாதிரி படுத்துதுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பயமுற்றாடேன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ 8ல் ஒரு கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, சொத்து விற்பனையாகிறதால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வக்கரமாக இருக்கனாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே நிறைய இருக்கும். ஸோ அது குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வியாபார ரீதியான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கடன்கள். ஸோ கடன்கள் வியாபார ரீதியான விஷயங்களை வாங்கிட்டு அதனால் ஒரு மனக்கலக்கங்கள், இல்லை மாமியார் சார்ந்த உறவுகளால் ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களையும் நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்திடுவாங்க, அசிங்கமாக பேசுகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்கலக்கத்தை நம்ம கொடுத்துருவாங்க. அதனால் கடன் வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கால் வலி, சில பேர் கால் வலி கால் வீக்கத்தால் அவஸ்தைப்படுறவங்க கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஸோ நண்பர்களால் நமக்கு ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி வரும். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்துடும். சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 9லேயே சூரியன் புதன் கேது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், மேலதிகாரிகள், ஓனரு இவங்ககிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. ஏதாச்சும் ஒரு கடுப்பில் போட்டு நம்மளை கடிச்சு விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாகிறது சந்திர தேசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள், மற்றவங்க ஏதாவது பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மோடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வியாபார ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். தனுசு லக்னமாக ராகு தேசம். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 7 போதே ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஃபன்னாக ஹாப்பியாக சுற்றணும், ஜாலியாக இருக்கணுங்கிற ஃபீல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எங்கேயாவது வெளியில் போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபதி. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 8ல் சொத்து சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. உடல் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் கோளாறு இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக சனி தேசாபதி. சனி 2 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஏதாச்சும் வண்டி வாகன விற்பனை இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது தேசாபதி, புதன் தேசாபதி. புதன் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 11.
ஸோ 7, 10ஆம் தேதி 11இல் இருக்கும்போது 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். தந்தை சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு மன உளைச்சல், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கினோடலே வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் எந்தவித முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியாக விட்டுணும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். தனுசு லக்னமாக இருந்து கேது தேசம், கேது வந்து 9இல் இருக்கும். இதே தான் வெளிநாட்டில் இருக்கணும். இந்த சட்ட ரீதியான விஷயங்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அப்பாட்ட பேசும்போதே அப்பா கொஞ்சம் கரார்பராக பேசுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பிரயாணம்லாம் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசம். சுக்கிரன் 10இல் வந்து நீச்சம், வேலையில் வந்து அவமானப்படுத்துறது, வேலையில் வந்து நேற்று வந்தவன் நம்மளை அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் வந்து ஒரு மனக்காயங்கள், ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்களில் மனக்காயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து கொஞ்சம் அது நீச்சமாக இருக்கணும். ஒரு வாரம் 10 நாள் அப்படி தான் இருக்கும். ஒரு வாரம் 10 நாளில் வந்து எல்லாமே மாறிடும், எல்லாமே தலைகீழ மாறிடும். எல்லாமே வந்து உங்களை வந்து தூற்றுவர்கள் எல்லாமே போற்ற ஆரம்பிச்சிடுவாங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு ஆளானு. ஸோ அதனால் வந்து மனக்கலக்கங்களை விட்டு சூப்பராக இருங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். எந்த தெய்வமாக வேணால் இருக்கலாம், அற்புதமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லி டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃபான உடனே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு.
ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள் யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்லது அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதிக்கும் அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம் 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.